மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தானோட தேர்ட் T20 பெங்களூர்ல நடந்துச்சு. வேற லெவலான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி ஒரு ஓவர் வியூவா ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டோஸ் வராது, சாரி மக்களே. ஆக்சுவலி எனக்கு அது மாதிரி போட்டோஸ் வைக்கணும் அப்படின்னு தான் ஆசை, அதுதான் நல்லாவும் இருக்கும். ஆனா காப்பிரைட் கொடுக்குறாங்க மக்களே. ஸோ அதனால கிடைக்கிற போட்டோ வச்சு தான் மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாவே பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு வேற லெவலான T20 சீரிஸ். முதல் 2 T20 மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. தேர்ட் T20 சீரிஸ் வின்னா இருந்தாலும் இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஓப்பனிங் இறங்கின யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் இவங்க 2 பேர்ல ஜெய்ஸ்வால் 4 ரன்னுக்கு அவுட் ஆக, கோலி டக் அவுட் ஆனாரு, சிவம் டூபே 1 ரன், சஞ்சு சாம்சன் டக்கு. என்னடா நடக்க போகுது கேம்ல நினைக்கிறப்ப தான் ரோஹித் சர்மா அண்ட் ரிங்கு சிங் 2 பேருக்கு இடையே பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல அடிச்சு பிரிச்சு எரிஞ்சிட்டாங்க. ஏண்டா நானா 2 மேட்ச் டக் அவுட் ஆனேன்னு என்ன எல்லாரும் கலாய்ச்சிங்க, இந்தா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இருக்கிற ஒரு சில பேருக்காகவே அடிச்ச மாதிரி இருந்துச்சு ரோஹித் சர்மா. 69 பால்ல 121 ரன். அங்கிட்டு ரிங்கு சிங், ஏங்க நான் தாங்க வேர்ல்டோட பெஸ்ட் பினிஷர் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 39 பால்ல 69 ரன் அவர் ஒரு காட்டினாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா கடைசி ஓவர், அதாவது 19 அந்த 20வது ஓவர் பாத்தீங்க அப்படின்னா கரீம் ஜனத் போட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஓவர்ல ஒரு அடி அடிச்சாங்க, 36 ரன்னுங்க. எஸ், வெறுத்துட்டார் அவரு. ஸோ டோட்டலா ஸ்கோர் 212 போயிடுச்சு. 213 எப்படி ஆப்கானிஸ்தான் அடிப்பாங்கன்னு பார்த்தப்போ குர்ஃபாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் 2 பேருமே நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க, 50 ரன்னு. அதுக்கு அடுத்தபடியா குல்பதீன் அவரும் நின்று நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அஸ்மதுல்லா ஒரு பால்ல டக்குக்கு அவுட் ஆனாரு. நபி பாத்தீங்கன்னா 16 பால்ல 34 ரன். அவரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டஃப், நல்ல ஒரு டெலிவரி ஒன்று பண்ணாரு. அப்புறம் குல்பதீன் ஒரு சைடு கேமை நின்று எடுத்துக்கொண்டு போய் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டாரு கரெக்டா 212 ரன்ல. ஏன்னா கடைசி ஓவர் 19 ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இல்லை நம்ம முகேஷ் சௌத்ரி பவுலிங் போட்டாரு. அண்ட் அப்படி இப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த 19 ரன்ல 18 ரன் அடிச்சு டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் ஓவர் போறப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறப்போ 16 ரன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. எஸ், அதை பாத்தீங்கன்னா இந்தியா சேஸ் பண்ணாங்க. இந்தியா சேஸ் பண்றப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 16 ரன் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டபுள் சூப்பர் ஓவர் போறப்ப ஏப்பா இப்பயா இந்த மேட்ச் முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்போ 11 ரன்லயே பாத்தீங்கன்னா இந்தியா அவுட் ஆனாங்க. எஸ், ஈஸியா அடிச்சிட போறாங்களே ஆப்கானிஸ்தான் யோசிச்சப்போ ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாங்க. எஸ், ஆனா ஒரு வேற லெவல் மேட்ச். ஆப்கானிஸ்தான் இதை தோத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியா மாதிரி வேர்ல்டோட பெஸ்ட் டீமுக்கு சைடா அவங்க இப்படிப்பட்ட ஒரு கேம் விளையாண்டதே பெரிய விஷயம். நான் காலையில ஒரு வீடியோல ஜிம்பாப்வே பத்தி பேசுறப்போ ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆப்கானிஸ்தான் ரொம்ப பலந்த ஒரு கிரிக்கெட் இதாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப உண்மைங்கிறத பாத்தீங்கன்னா காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன், ஆவேஷ் கானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. 2 பேருமே ஒழுங்கா பண்ணல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல. அண்ட் குறிப்பா விக்கெட் கீப்பிங் இஷ்யூஸ்ல நிறைய பண்ணிட்டு இருந்தாரு நம்ம ஆளு சஞ்சு சாம்சன். அண்ட் இதை தாண்டி இந்த மேட்ச்ல நடந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் என்னன்னா, நபி மேல பாலை தூக்கி அடிச்சிட்டாங்க தெரியாம. அது பால் பட்டு போயிருச்சு. அப்ப ரன் ஒன்னப்போ ஏன் ரன் ஒன்னீங்கன்னு கேட்டாரு. ஆஸ் பர் த ரூல் அப்படிலாம் ரன் ஓடலாம். ஓகே, அப்படி ஓடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. மேபி நீங்க அப்படி ஓடாம இருந்தீங்கன்னா இது வேற லெவல் பா. இவருக்கு ஒரு எப்படி சொல்றது, இந்த கிரிக்கெட்டுக்கு அதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்களே, டக்குன்னு வரமாட்டேங்குது. ஓகே, அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் ரூல் படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரன்னு தாங்க. அதுல எந்த ஒரு தப்பு இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை வேணா நீங்க கமெண்ட்ல கிளாரிஃபை பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு இல்லை எனக்கு போதும் அப்படின்ட்டு நீங்கள் போறீங்கன்னா அதுக்கு பேர் ரிட்டையர்டு அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு உங்களால் விளையாட முடியாமல் வெளியில் போனீங்கன்னா ரிட்டையர்டு ஹர்ட்டும்பாங்க. இன்னைக்கு சூப்பர் ஓவர் டைமில் ரோஹித் சர்மா ரிட்டையர்டு அவுட்டு தான் ஆனார். அப்புறம் எப்படி அவர் செகண்ட் சூப்பர் ஓவருக்கு பேட்டிங் பண்ண வந்தார்? எனக்கு அந்த ரூலே புரியல என்ன அப்படின்ட்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி அதை நான் படிச்சும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப தெளிவான எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்கல. மேபி ஏதாவது கிரிக்கெட் என்தூசியாசிஸ்ட் அல்ல கிரிக்கெட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன, அது
கரெக்ட் தானா, எப்படி அவரால் வர முடியும்? ஏன்னா அவர் தான் அவுட் ஆயிட்டாரு. பிகாஸ் ஒரு பிளேயர் ஒரு சூப்பர் ஓவரில் அவுட் ஆயிட்டா இன்னொரு சூப்பர் ஓவரில் வரக்கூடாது, அதுதான் ரூலு. அவர் ரிட்டையர் அவுட் ஆனால் அதுவும் அவுட் தானே, எப்படி அவர் வந்தார் அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நான் T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்பில் தான் T20 ஆட போகிறாங்க இந்தியா. இடையில நிறையா இருக்குது, டெஸ்ட், IPL அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த மேட்சை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? அண்ட் பெங்களூரு ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கிறது தெரியுது. ஓகே, வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் EMIயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.